வணக்கம். இந்த அணில் கூட்டத்த நான் என்னன்னு சொல்லி திட்டுறதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஒரு இடம் கூட்டமாகுது. அந்த இடத்துக்கு குழந்தைகள எதுக்குடா கூட்டிட்டு போறீங்க? குழந்தைங்களே இல்லாம 33 பேர் செத்துருக்கான். குழந்தைய சேர்க்கும்போது 36. ஏன்டா எந்த கூட்டத்துக்கு போனாலும் இளவெடுத்தவனுங்கள குழந்தைகள எதுக்குடா கூட்டிட்டு போறீங்க? உங்க அண்ணன் மூஞ்சிய பார்த்து குழந்தைங்க என்னடா பண்ண போகுது? இங்க மட்டும் இல்லடா. வேற எந்த கூட்டத்துக்கு போனாலும் இந்த குழந்தைகள தூக்கிட்டு போயிடுறானுங்க. அந்த கூட்டத்துக்கு தூக்கிட்டு போம்போது, தொற்று நோய் எதனாச்சும் இருந்துச்சுன்னா, குழந்தைக்கு பரவாதாங்கிற கொஞ்சமாவது அறிவு வேணாமா? சின்ன காய்ச்சல் வந்தா ஆஸ்பத்திரியா தூக்கிட்டு அலையிறேல. இவ்வளோ பெரிய கூட்டத்தில குழந்தைய கூட்டிட்டு போறோமே, ஒருத்தன் மேல இடிச்சுட்டா போச்சே, ஒரு தள் அதாவது ஒரு இடைஞ்சல் ஆனா போச்சே, அப்படின்லாம் கொஞ்சமாவது யோசிக்க மாட்டீங்களாடா? இத எவன் மேல குற்றம் சொல்றதுன்னு எனக்கு புரியலடா. ஒண்ணு மக்கள் மேல சொல்லணும், இல்லன்னா தமிழ்நாடு அரசு மேல சொல்லணும், இல்லன்னா இந்த உளவுத்துறைன்னு ஒரு மயிர் வச்சிருக்காங்கல்ல, அவைங்க மேல சொல்லணும், இன்னொன்னு காவல்துறை, இன்னொன்னு டைரக்ட்டா விஜய் மேல தான். இருட்டு ஆயிப்போச்சு. இருட்டு ஆகுற வரைக்கும் என்ன புடிங்கிட்டு இருந்தாப்புல. ஏன் காலையில காலையில வெள்ளனே ஒரு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தா, ஒரு 3 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு நீ வீட்டுக்கே போயிருக்கலாம். 8 மணிக்கு உங்க அண்ணன் 8 மணிக்கு நாமக்கல் வர்றதா இருந்துச்சு. உங்க அண்ணன் கிளம்புனதே சென்னையில 8 மணிக்கு, 8:30க்கு. இப்படி வச்சிருந்தா, உங்க அண்ணனுக்கு ஒருத்தன் ஷெட்யூல் போட்டு தரான்ல, அவன்ட்ட சொல்லியிருந்தா, அவன் ஷெட்யூல் போட்டு குடுத்துருப்பான். சார் காலையில 4:30க்கு கிளம்புனீங்கன்னா, நாமக்கலுக்கு 8:30க்கு போயிரலாம் சார் அப்படின்ட்டு. எல்லா பத்தியும் ஹைப் ஏத்தி இப்படி ஏன்டா? உடனே கிளம்பிட்டாரு, திருச்சி வந்துட்டாரு, இந்த கரூர் வழியா வந்துட்டுருக்காரு. இந்த மாதிரி ஹைப் ஏத்தி என்னடா பண்ண போறீங்க? நானும் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறேன், யூடியூப்பில் பார்க்குறேன், ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன், அத்தனையும் ஹைப் ஏத்துறானுங்க. இவனுங்க மட்டும் இல்லை, அதாவது அணில் கூட்டம் மட்டும் இல்லை, இந்த மீடியா மயிரும் அதைத்தான் பண்ணுது. ஆனால் மொத்தம் 36 பேர் உயிரிழந்து போயிட்டான். எவன்டா பொறுப்பேற்றுக்குவான்?